Hi students, this is Alex here. Example 1. Find three equivalent fractions of 3 by 4 and 2 by 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு 3 by 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம சேம் நம்பரால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் இப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 2s are 6 and 4 2s are 8. இது வந்து ஈக்குவலண்ட் டு 3 by 4 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வந்து into 3 நியூமரேட்டர்லையும் into 3 டினாமினேட்டர்லையும் பண்ணும்போது 3 3s are 9 and 4 3s are 12. நெக்ஸ்ட் 3 by 4 நம்ம into 4 நியூமரேட்டர்லையும் into 4 டினாமினேட்டர்லையும் பண்ண போகிறோம். 4 3s are 12, 4 4s are 16. ஸோ 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3 by 4 கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம 6 by 8, 9 by 12 and 12 by 16 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, 2 by 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 by 7 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 4 by 14 வரும். அதே மாதிரி 2 by 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் இன்ட்டு 3 இன்ட்டு 3 போட்டால் 2 3s are 6, 7 3s are 21. இப்போ 2 by 7 இன்ட்டு 4 இன்ட்டு 4 போட்டால் 4 2s are 8, 7 4s are 28. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஃபார் த கிவன் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா சேம் நம்பரால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு புது ஃப்ராக்ஷன் வரும். பட் ஆனால் அதுவும் அந்த கொடுத்துருக்க ஒரே ஃப்ராக்ஷனும் ஆக்சுவலாக ஈக்குவல். ஸோ இது ஜஸ்ட் அ மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா சேம் நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2. மது ate 2 by 5 of the chocolate bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நந்தினி ate 1 by 3 of the chocolate bar. இப்போ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 2 by 5வும் 1 by 3வும் கம்பேர் பண்ணும்போது டைரக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே சேம் டினாமினேட்டர் இல்லை. அதனால இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பட் ரெண்டுமே வந்து சேம் டினாமினேட்டர் இருக்கிற மாதிரி இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நமக்கு சேம் டினாமினேட்டர் வேணும் அப்படின்னா இந்த 2 by 5 நம்ம இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் இந்த 1 by 3 நம்ம இன்ட்டு 5 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லி ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 5 3s are 15 அண்ட் இது வந்து 5 by 15. ஸோ நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்க இந்த 2 by 5 அண்ட் 1 by 3 நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கன்வெர்ட் பண்ணதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ நமக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கும்போது நம்ம நியூமரேட்டரை கம்பேர் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த 6 by 15 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 by 15 அப்படின்றது வந்து மோர் தேன் 5 by 15. ஏன்னா 15ல் 6 பார்ட் அப்படின்றது மோர். ஸோ சேம் டினாமினேட்டர் இருக்கும்போது நம்ம நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணலாம். அப்போ இதுல இருந்து மது ate more அப்படின்றது தெரியுது. ஸோ மது தான் வந்து 2 by 5, அதுதான் வந்து 6 by 15. ஸோ who has eaten more அப்படின்னா மது has eaten more அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பாருங்க. வினோதா, முகிலரசி, செந்தமிழ் were participating in a water filling competition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுற காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈச் ஒன் வாஸ் கிவன் ஏ பாட்டில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துமே வந்து ஈக்குவல் வால்யூம் டு ஃபில் வாட்டர் இன் வித்தின் 30 செகண்ட்ஸ். ஸோ இதில் வினோதா ஃபில்ட் 1 by 2 போர்ஷன் ஆஃப் ஹர் பாட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் ஃபில்ட் 3 by 4 போர்ஷன் ஆஃப் ஹர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முகிலரசி ஃபில்ட் 1 by 4 போர்ஷன் ஆஃப் ஹர் பாட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ who would get the first, second and third prize அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ வினோதா வந்து 1/2 போர்ஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கதா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செந்தமிழ் வந்து 3/4, முகிலரசி 1/4. ஸோ நம்ம வந்து முதல்ல முகிலரசி எடுத்துக்கலாம். முகிலரசி இது வந்து 1/4. ஏன்னா கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல வந்து வினோதா, முகிலரசி, செந்தமிழ் கொடுத்தனால நான் இந்த பேர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செந்தமிழ் 3/4. இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. சேம் டினாமினேட்டர் இருக்கணும். பட் இது ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்கு. அதை இது நம்ம கம்பேர் பண்ணலாம். பட் மொத்தமா கம்பேர் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் பிரைஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த 1/2 இருக்கு இல்லையா, ஸோ இங்கெல்லாம் ரெண்டுமே 4 இருக்கிறனால நான் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டேன்னா வினோதா வந்து எவ்வளோ ஃபில் பண்ணதா வரும்னா 2/4 அப்படின்னு வரும். அண்ட் முகிலரசி 1/4 அண்ட் செந்தமிழ் 3/4. இப்போ இதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சேம் டினாமினேட்டர் வந்துருச்சு. 3 பேருக்குமே 4 4 4 சேம் டினாமினேட்டர் வந்துருச்சு. அப்போ நான் நியூமரேட்டரை கம்பேர் பண்ணலாம். ஸோ யார் அதிகமாக ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னும் போது யார் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்க, இந்த 3/4 தான் அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து செந்தமிழுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து செந்தமிழ். அதுக்கு அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் வந்து அதுக்கு அடுத்தது யார் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்க, செந்தமிழுக்கு அடுத்தது இங்கே 2/4 இருக்கு. ஸோ வினோதா. அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் அது இன்னொரு பர்சன், முகிலரசி. ஸோ இந்த ஸ்டார்டிங்ல கொடுத்ததை வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியல டைரக்டா. ஏன்னா எல்லாம் வேற டினாமினேட்டர் இருக்கு. 2 வேல்யூ மட்டும் தான் சேமா இருக்கு. ஸோ நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம சேம் டினாமினேட்டர் வர்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். ஸோ இதுல நம்ம சேம் டினாமினேட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணி யார் வந்து அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னா எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர்னு தெரியணும். நம்ம டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற வேற இருக்கு. 3, 6, 9 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே சேம் டினாமினேட்டரா வர்றதுக்கு நம்ம எல்லாத்தோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுத போறோம். இப்போ நமக்கு 2/3 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2/3 அப்படியே இருக்கட்டும். இதே இந்த 2/3 நம்ம இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து 4/6 அப்படின்னு வரும். இதுவே மறுபடியும் 2/3 நம்ம இன்ட்டு 3 அப்படின்னு போட்டோம்னா 6/9 வரும். மறுபடியும் 2/3 நம்ம இன்ட்டு 4 அப்படின்னு போட்டோம்னா 8/12 வரும். அகைன் 2/3 இன்ட்டு 5 அப்படின்னு போடும்போது 10/15 வரும். மறுபடியும் 2/3 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டா 12/18 வரும். ஸோ இது மாதிரி நிறைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2/3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்லாம் நான் எழுதிட்டேன். இப்போ அடுத்த நம்பர் வந்து எனக்கு 1/6 இருக்கு இல்லையா, இப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதும்போது நான் முதல்ல இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2/12 வரும். மறுபடியும் 1/6 இன்ட்டு 3 அப்படின்னு போடும்போது 3/18 வரும். ஸோ நான் இதோட ஏன் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி எனக்கு 18 வந்திருக்கு, இங்கேயும் 18 வந்திருக்கு. இதுவே தேர்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 4/9 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எடுக்கும்போது 4/9 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டா எனக்கு 8/18 வரும். ஸோ எனக்கு 18 வர்ற மாதிரி இருக்கிற அந்த நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க 3 நம்பர் வந்து 2/3, 1/6, 4/9. ஸோ அதை மறுபடியும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். 2/3, 1/6, 4/9. But that is also equal to the 2/3ன்றது also equal to 12/18 and 1/6 அப்படின்றது also 3/18 and 4/9 is also 8/18.
இப்போ நம்ம வந்து சேம் டினாமினேட்டர் வந்துருச்சு இல்லையா? ஸோ எல்லாமே 18 வந்துருச்சு. அப்போ நம்ம ஈஸியாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எது இருக்கிறதுலே கம்மி? இந்த 3/18. இது வந்து லெஸ் தேன். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது? 8/18. மறுபடியும் லெஸ் தேன். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது? 12/18. ஸோ இப்போ நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இது வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். பட் இந்த 3/18 அப்படின்றது நடுவில் இருக்கிற 1/6. இது மறுபடியும் 1/6 லெஸ் தேன் 8/18 அப்படின்றது அது ஒரிஜினலி 4/9. மறுபடியும் லெஸ் தேன் 12/18 அப்படின்றது அது ஒரிஜினலி 2/3. ஸோ அவங்க கேட்ட மாதிரி எது சின்னது அப்படின்னு எது பெருசுன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். therefore அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் 1/6 4/9 2/3. அடுத்தது எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். 1/2வும் 1/4யும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரவி அண்ட் அருண் வந்து அதை சால்வ் பண்ணுறாங்க. இப்போ யார் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்றத டீச்சர் வந்து கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவியோட வே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 1/2 அண்ட் 1/4 நம்ம இது பண்ண போறோம் இல்லையா? ஸோ 1/2வோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இன்டு 2 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டால் 2/4ன்னு வந்திருக்கு. இது கரெக்ட். இப்போ நம்ம இந்த 1/2வையும் 1/4ஐயும் ஆட் பண்ணுறதுக்கு பதில் 2/4ஐயும் 1/4ஐயும் ஆட் பண்ணலாம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டரை தனியாக 2 and 1 ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் 4 + 4 அப்படின்னு ஆட் பண்ணி 3/8 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ வந்து டோட்டல் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அப்படின்றத இது ஒரு சிச்சுவேஷன் மாதிரி முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் முன்னாடி ஒரு சிச்சுவேஷன், அதாவது இந்த தனித்தனியாக இந்த லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வாங்கி நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் வந்து 3/8 லிட்டர்ஸ் வருது. ஸோ வெங்கட் அப்படின்ற ஒரு பர்சன் வாங்கும்போது 3/8 லிட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ரவி வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே அருண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி 1/2 வந்து இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டு ஈக்குவல் ஃப்ராக்ஷனை 2/4 போட்டுட்டு இதை ஆட் பண்ணும்போது 2/4 + 1/4 அப்படின்னு போட்டுட்டு ஒரே ஒரு 4 போட்டு டினாமினேட் போட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணால் 3/4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வெங்கட் பாட் 3/4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லி அருணோட கால்குலேஷன். இப்போ இதில் யார் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து டினாமினேட்டர் 4 இருக்கு இல்லையா? அதாவது நம்ம வந்து ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/2 + 1/4 ஆட் பண்ணுறாங்க. பட் 1/2வோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 2/4. ஸோ 2/4 + 1/4 ஆட் பண்ணுறாங்க. இப்போ இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2/4 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒரு 4 பார்ட் எடுத்துக்கிறாங்க. 4 பார்ட் எடுத்து அதில் 2 பார்ட்டை வந்து ஷேட் பண்ணுறாங்க. ஸோ 2 பார்ட் வந்து இப்படி ஷேட் பண்ணிட்டா இதுதான் 2/4. இது கூட நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் 1/4 போடணும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்தாச்சு. 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி மறுபடியும் 4 பாக்ஸ் போட்டாச்சு. இதை ஆட் பண்ணும்போது இங்கே 2 பார்ட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல 2 பார்ட் இருக்கு, இங்கே ஒரு பார்ட் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 பார்ட்டும் ஒரு பார்ட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாக என்ன ஆச்சு? இந்த 4 பார்ட்டில் 3 பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் வந்து 3/4 அப்படின்னு வரும். ஸோ யார் வந்து 3/4 போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ ரவியோட கால்குலேஷனில் 3/8 இருக்கு. இது தப்பு. அருணோட கால்குலேஷன் தான் 3/4 வந்திருக்கு. அப்போ இதில் வந்து யார் வந்து கரெக்ட் அப்படின்னா அருண் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 பார்த்தீங்கன்னா ஆட் 2/3 and 3/5 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எழுதும்போது 2/3 + 3/5 அப்படின்னு எடுத்துப்போம். இது ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் இல்லை. ஸோ நம்ம இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி
அது சேம் டினாமினேட்டர் வர்றதை மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். பட் அது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ 2/3 இருக்கு அப்படின்னா இதை ×2 போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ×3 போடணும். ஸோ இதில் எது வந்து சேம் டினாமினேட்டர் வருது, அதுமாதிரி இன்னொரு நம்பரையும் போடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து போடுவோம். பட் அதுக்கு பதில் நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2வையும் இந்த 5ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது எழுதும்போது நம்ம ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டுட்டு டினாமினேட்டரில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 5 போட்டுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2வையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த 2 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 அப்படின்னு வரும். இப்போ நியூமரேட்டரில் 2 × 5 அப்படின்றது 10 அண்ட் 3 × 3 அப்படின்றது 9 அண்ட் டினாமினேட்டரில் 3 × 5 அப்படின்றது 15. இப்போ நம்ம நியூமரேட்டரில் இருக்க 10ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 10 + 9 வந்து 19. 19/15. ஸோ இது மாதிரி ஈக்குவல் ஃப்ராக்ஷன் நம்ம 2 நம்பருக்கும் எடுத்து எழுதி காமன் டினாமினேட்டர் வர்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 7 சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி 2 நம்பரை ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 3/7 + 2/3. இப்போ இதை நம்ம போன எக்ஸாம்பிளில் போட்ட மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 7ஐயும் இந்த 2வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 3. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு இங்கே 3 × 3 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 2 × 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 3 × 3 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. 7 × 2 அப்படின்றது 14. டினாமினேட்டரில் 7 × 3 21. ஸோ 14 அண்ட் 9 ஆட் பண்ணால் 9 + 4 வந்து 13. இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகும். ஸோ 23. ஸோ இதோட ஆன்சர் 23/21. அடுத்தது எக்ஸாம்பிள் 8 பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி 3/4 - 1/2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3/4 - 1/2 அப்படின்றத எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை பாருங்க. இந்த ரெண்டுமே வந்து சேம் டினாமினேட்டர் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டாவது டேர்மை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம ×2 × 2 அப்படின்னு போட்டோம்னா இங்கே வந்து 4 வந்துடும். அப்போ சேம் டினாமினேட்டர் வந்துடும். ஸோ இது 3/4 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இது 2/4. இப்போ நம்ம இதை ஒரே டினாமினேட்டராக போட்டுட்டோம்னா 3 - 2 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டரில் எழுதிடலாம். 3 - 2 வந்து 1, 1/4. எக்ஸாம்பிள் 9 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/4 அண்ட் 2/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃபரன்ஸ்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். பட் எது பெரிய நம்பர்னு தெரிஞ்சாதான் அந்த பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் நம்ம போடுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு டினாமினேட்டரில் 4 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பரில், இன்னொரு நம்பரில் 7 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை ×7 × 7 அப்படின்னு எடுத்துட்டு இந்த நம்பரை ×4 × 4 அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம 2 டினாமினேட்டர் சேம் ஆகிடும். ஸோ 3 and 7 வந்து என்ன ஆகும்னா 21 ஆகிடும். 7 × 3 21/28. இது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து 4 2s are 8, 8/28. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 21/28 வந்து கிரேட்டர் தேன் 8/28 அப்படின்றது தெரியுது. ஸோ 2 டினாமினேட்டர் சேமா இருக்கிறனால நம்ம நியூமரேட்டரை கம்பேர் பண்ணா எது பெரிய நம்பர்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துக்கணும். இப்போ வந்து ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் இல்லையா, ஒரே டினாமினேட்டரா இருக்கிறனால நம்ம ஒரே டினாமினேட்டர் மட்டும் போட்டுட்டு நியூமரேட்டர் மட்டும் சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ 21 - 8. ஸோ 21ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க ஒன்று பாரோ பண்ணா 11, 11ல 8 போயிடுச்சுன்னா 3, இங்க பாரோ பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் 13/28. அடுத்தது எக்ஸாம்பிள் 10 பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு 5 3/7. இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு நம்மகிட்ட இருக்க இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஹோல்
நம்பரை டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு இதை தனியா வச்சுட்டு பிளஸ் நியூமரேட்டர் போடணும். அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் எழுதணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஹோல் நம்பர் அப்படின்றது இந்த 5. ஸோ 5 இன்டூ இங்க டினாமினேட்டர் அப்படின்றது 7. இதை தனியா வச்சுக்கிட்டு பிளஸ் நியூமரேட்டர் வந்து 3 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து 7. ஸோ 7 5 35 பிளஸ் 3 பை 7 இதை ஆட் பண்ணா 38 பை 7. ஸோ கொடுத்துருந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த மெத்தட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுனா நமக்கு டைரெக்டாகவே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் 11 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் 17/3 இன்டூ எ மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 17 வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 3 5 டைம் 15 வந்துடும். இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 2 வந்துடும். இது ரிமைண்டர். ஸோ இங்க இருக்கிறது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டர், அண்ட் எதால டிவைட் பண்றோம் 3, அது வந்து டிவைசர். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா கோஷன்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு போடுவோம். ஸோ கோஷன்ட் வந்து 3, கோஷன்ட் வந்து 5, ரிமைண்டர் 2, டிவைசர் 3. ஸோ கொடுத்த 17/3 வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதும்போது 5 2/3 அப்படின்றது வரும். எக்ஸாம்பிள் 12. இதுல சரவணன்ஸ் ஃபாதர் பாட் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் அண்ட் 1 1/4 மீட்டர் ஆஃப் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் பாட் பை ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் லென்த் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் லென்த் அப்படின்னு போட்டோம்னா எதெல்லாம் ஆட் பண்ணணும்? 2 3/4 plus 2 1/2 plus 1 1/4. இதுல இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, 2 plus 2 plus 1, அதெல்லாம் தனியா எடுத்துக்கலாம். இந்த ஹோல் நம்பர்னா இங்க இருக்கிற 2, இந்த 2, இந்த 1 தனியா எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபிராக்ஷன் 3/4 plus 1/2 plus 1/4. ஸோ இந்த ஃபிராக்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம். இந்த 3/4, இந்த 1/2, இந்த 1/4 இங்கே தனியாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹோல் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னா இது மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 2 plus 1 அப்படின்னா 2 plus 2 is 4, 4 plus 1 5 பிளஸ் இப்போ இந்த ஃபிராக்ஷன் பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 4 இருக்கு, பட் இங்கே மட்டும் 2 இருக்கு. அப்போ அதை வந்து ஈக்குவல் ஃபிராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 3/4 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் இந்த 1/2 இருக்கு இல்லையா, நம்ம டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். மீதி இருக்க 1/4 அப்படியே இருக்கும் லாஸ்ட் நம்பர். இப்போ நமக்கு இது வந்து 5 பிளஸ் 3/4 பிளஸ் 2/4 பிளஸ் 1/4 அப்படின்னு வரும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே சேம் டினாமினேட்டரா மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரே டினாமினேட்டரா போட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுவோம். 5 பிளஸ் ஒரே டினாமினேட்டர் 4னு போட்டுட்டோம்னா 3 பிளஸ் 2 பிளஸ் 1 வந்துடும். ஸோ 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6. ஸோ 6/4 வந்துருச்சு. ஸோ 5 பிளஸ் 6/4. இந்த 6/4 மிக்சடு ஃபிராக்ஷனாக மாற்றும் போது 4ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ 4 1s are 4, ரிமைண்டர் இஸ் 2. ஸோ இது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர், இந்த ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ இது 5 பிளஸ் கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இப்படி வந்துடும்.
இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 plus இந்த 1 தனியாக எடுத்துக்கலாம், இந்த ஃப்ராக்ஷனை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ 5 plus 1 என்ன ஆகும் 6 plus இது கூட நம்ம 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். ஸோ 1 2 வந்துடும். ஸோ 1/2 ஆகிடும். இது மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்தா 6 1/2. ஸோ இது வந்து கிளாத்தோட லென்த் அப்படின்னு சொல்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கும் போது 6 1/2 மீட்டர் அப்படின்றது தான் டோட்டல் லென்த்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் 13 பாருங்க. ஆட் அப்படின்னு சொல்லி 3 2/4 plus 7 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 3 2/4 plus 7 2/5 இருக்கிற இந்த ஹோல் நம்பர் இந்த 3யும் 7யும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். 3 plus 7 அது போக நம்ம இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியாக எடுத்து ஆட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 2/4 plus 2/5 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 2 நம்பரை தனியாக ஆட் பண்ணணும், இந்த 2 நம்பரை தனியாக ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 3 plus 7 வந்து 10 ஆகிடும். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 5 இருக்கு. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த 4ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு இந்த 5ஐயும் இந்த 2வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? காமன் டினாமினேட்டர் 4 into 5 4 into 5 டினாமினேட்டர் போட்டாச்சு. இப்போ 2 into 5 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டர்லையும் ப்ளஸ் 2 into 4 அப்படின்றதையும் போடணும். இப்போ என்ன ஆகும் பாருங்க, 10 plus 2 into 5 10, 2 into 4 8, 4 5s are 20. இப்போ இது வந்து 10 plus 8 என்ன ஆகும் 18, 18/20. இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணால் 9 and 10 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம 10 plus 9/10 இருக்கு இல்லையா, இதை மொத்தமாக 10 9/10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்ம ஆன்சரை கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் 14. இந்த எக்ஸாம்பிள் 14ல் சப்ட்ராக்ட் 3 1/4 from 5 1/2 அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 5 1/2 இருக்கு, மைனஸ் 3 1/4 போடணும். இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதை வந்து நம்ம முதல்ல பிரித்து எழுதணும். 5 1/2 அப்படின்றது 5 plus 1/2. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இதை நம்ம தனி பிராக்கெட்டில் போட்டுட்டு மைனஸ் திருப்பி 3 1/4 3 plus 1/4 அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 plus 1/2 அப்படின்னு எடுத்துட்டு இந்த மைனஸ் சைன் உள்ளே போயிடுச்சுன்னா இது -3 ஆகிடும். திருப்பி இது -1/4 அப்படின்னு வந்துடும். இந்த 2 நம்பருமே மைனஸ் காமன், அதனால இந்த மைனஸ் வந்து இந்த நம்பருக்கும் வரும், இந்த நம்பருக்கும் வரும். பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஹோல் நம்பரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹோல் நம்பர் என்னது 5 - 3, இதை தனியாக எடுத்துக்கிட்டோமா? அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் 1/2 - 1/4. இப்போ நம்ம இதை தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 5 - 3 இருக்கு இல்லையா இங்கே. ஸோ 5 - 3 வந்து நமக்கு 2 ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ரெண்டுமே சேம் டினாமினேட்டராக மாற்றணும் அப்படின்னா 1/2வை நம்ம இன்ட்டு 2ன்னு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் போட்டுட்டு லாஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, 2 ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து 2/4 ஆகிடும், இது 1/4 ஆகிடும். இப்போ நம்ம சேம் டினாமினேட்டர் இருக்கிறனால நம்ம 2 ப்ளஸ் போட்டுட்டு ஒரே டினாமினேட்டர் 4 போட்டுட்டு நியூமரேட்டரில் 2 - 1 எடுத்துக்கலாம். இப்போ இது 2 ப்ளஸ் 2 - 1 வந்து 1, இது 4. அப்போ டோட்டலாக இது வந்து 2 1/4. ஸோ நமக்கு கொடுத்த சிச்சுவேஷனில் இது வந்து மில்க் அண்ட் இன் லிட்டர்ஸ்னு கொடுத்துருந்தனால நம்ம இங்கே ஆன்சர் வந்து யூனிட்டோட சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 2 1/4 லிட்டர்ஸ். எக்ஸாம்பிள் 15 பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி 9 1/4 - 3 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எழுதும்போது 9 + 1/4 அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 9 1/4 தான் நம்ம ஹோல் நம்பரையும் ஃப்ராக்ஷன் பண்ணி தனித்தனியாக எடுத்துருக்கோம். 9 + 1/4 மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 5/6 3 + 5/6 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் நம்பரையும் ஃப்ராக்ஷனையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மைனஸ் சைன் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும், ஏன்னா இந்த மைனஸ் வந்து காமன்.
So 9 plus 1 by 4 minus 3 minus 5 by 6 அப்படின்னு போடணும். இப்போ நம்ம இந்த ஹோல் நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஹோல் நம்பர் என்னது 9 minus 3 plus இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். 1 by 4 minus 5 by 6. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தனியாக சிம்பிளை பண்ணால் என்ன ஆகும்? 9 minus 3 வந்து 6. இங்கே வந்து நம்ம 1 by 4 minus 5 by 6ல சேம் டினாமினேட்டரே இல்லை. ஸோ இதோட ஈக்குவலண்ட் டினாமினேட்டர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இன்டூ 3 அப்படின்னு போட்டோம்னா டினாமினேட்டர் 12 வந்துடும். இந்த டேர்ம் 5 by 6ல இன்டூ 2 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் 12 வந்துடும், இங்கேயும் 12 வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது வந்து 6 ப்ளஸ் 3 by 12 மைனஸ் 10 by 12. இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை மட்டும் ஒரே டினாமினேட்டராக போட்டுட்டோம்னா நியூமரேட்டரில் 3 minus 10 இருக்கும். இப்போ இது 6 3 minus 10 வந்து மைனஸ் 7. ஸோ மைனஸ் 7 by 12 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த 6 வந்து நம்ம 6 by 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 7 by 12 as it is இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை இன்ட்டு 12 இன்ட்டு 12னு போட்டால் தான் நமக்கு ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க, சேம் டினாமினேட்டர் 12 வந்துருச்சு. ஸோ 12 into 6 6 2s are 12 6 1s are 6 plus 1 7. ஸோ 72 மைனஸ் 7 அப்படின்னு வருது. ஸோ 72லேருந்து நம்ம 7-ஐ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒன்று பாரோ பண்ணிடுவோம், 6 ஆகிடும். ஸோ 12 7 போயிடுச்சுன்னா 5. ஸோ 65. நம்ம டோட்டலாக 65 by 12 அப்படின்னு வருது. பட் ஆன்சர் இப்படியே விடாமல் கொஸ்டினில் வந்து நமக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரீசனுக்காக இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 65-ஐ 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 12 5s are 60. ரிமைண்டர் வந்து 5 வந்துடும். ஸோ இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ இதை வந்து நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ 5 by 12. Example 16. Marudu, a milkman, has 4 bottles of milk, each containing 1 by 2 liters. இப்போ how much milk does he have in all அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாட்டில் வந்து 1 by 2 liters இருக்கு. ஏன்னா ஈச் கண்டெய்னிங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பாட்டில்ஸ் இருக்கு. அப்போ how much milk does he have in all அப்படின்னா total equal to 4 into 1 by 2. இப்போ இதை 4 into 1 by 2-வை 1 plus 1 by 2 அப்படின்னு நம்ம பிரிக்கணும். இப்போ இந்த 4 வந்து காமனாக இருக்கு. இந்த 1-ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 1 by 2-ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து 4 into 1 plus 4 into 1 by 2 அப்படின்னு வரும். 4 into 1 is 4 plus இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது 2 ஆயிடும். 4 plus 2 which is 6. ஸோ அப்போ டோட்டலாக he has 6 liters of milk. Example 17ல பார்த்தீங்கன்னா a man wants to fill 3 by 4 kg of rice equally in 3 bags. அப்போ how much rice does each bag contain? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டோட்டல் குவான்டிட்டியை வந்து 3ஆக பிரிக்க போகிறோம். அதுக்கு 1 by 3 அப்படின்னு போட்டுட்டு இன்டூ 3 by 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை 1 by 3 அப்படியே வச்சுட்டு ஏன் 1 by 3 போடுறோம் அப்படின்னா நம்ம 3 பேக்ல ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணி போட போகிறோம். அதனால அது டிவிஷன்றதுனால 1 by 3 போட்டிருக்கோம். இன்டூ இந்த 3 by 4-ஐ 3 plus 3 by 4 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். ஹோல் பார்ட்டையும் ஃப்ராக்ஷன் பார்ட்டையும் பிரிக்கணும். இப்போ இந்த 1 by 3-ஐ தனியாக இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 by 3 காமனாக இருக்கு. ஸோ 1 by 3 into 3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், திருப்பி 1 by 3 into 3 by 4 அப்படின்றது செகண்ட் டேர்ம். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும். இங்கே இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 4 இருக்கும். ஸோ இதை நம்ம 1 by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூனிட் வந்து இங்கே கேஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 4 kg.
Example 18 பார்த்தீங்கன்னா, in a juice shop, if a man prepared 1/2 liters of juice from 1 kg of oranges அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ how many liters of juice can be prepared from 12 3/4 kg of oranges அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 kg of ஆரஞ்சஸ்ல இருந்து 1/2 liters ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 12 3/4 kg of ஆரஞ்சில் இருந்து எவ்வளோ ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12 3/4 இருக்கு இல்லையா, அதோட நம்ம 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ கோஷன்ட், ரிமைண்டர் பை டிவைசர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹோல் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் நியூமரேட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் டினாமினேட்டர் இருக்கு. நம்ம ஹோல் நம்பர் இன்டூ டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் நியூமரேட்டர் போட்டுட்டு ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர்னு போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா 12 × 4 அப்படின்னு போடணும். ஹோல் நம்பர் இஸ் 12, டினாமினேட்டர் வந்து 4. இதோட பிளஸ் 3 ஆட் பண்ணிட்டு ஹோல் டிவைட் பை 4 அப்படின்னு போடணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ இங்கே மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு 1 வந்து ஹோல் நம்பர், டினாமினேட்டர் 2, அதை மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் நியூமரேட்டர் வந்து 1, ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் 2. இப்போ நம்ம 12 × 4, 12 4s are 48 பிளஸ் 3 டிவைட் பை 4 அப்படின்னு வருமா, இன்டூ இது 2 × 1 வந்து 2 பிளஸ் 1/2. ஸோ 48 பிளஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 51 வரும் பை 4 இன்டூ இது 3/2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா, 51 × 3 பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 5 3s are 15. ஸோ 153 வருது. ஹோல் டிவைடட் பை 4 2s are 8. இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டிவிஷன் பண்ணணும். 8 1s are 8. ஸோ 15ல் 8 போயிடுச்சுன்னா 7, இங்கே 3 எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ 9 × 72, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இதை நம்ம கோஷன்ட், ரிமைண்டர் பை டிவைசர் இப்படின்னு போட்டோம்னா அவங்க வந்து how many liters of juice அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19 1/8 liters of juice வந்து நம்மளால 12 3/4 கிலோகிராம் ஆஃப் ஆரஞ்சஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 12 1/8, சாரி 19 1/8 லிட்டர்ஸ். எக்ஸாம்பிள் 19 பார்த்தீங்கன்னா, கண்டன் ஷேர்ஸ் half piece of a cake between 2 persons அப்படி கொடுக்குறாங்க. ஸோ வாட் வில் பி த ஷேர் ஆஃப் ஈச்னு கேட்குறாங்க. நம்ம ஹாஃப் பீஸ் ஆஃப் கேக் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிவைடட் பை 2 அப்படின்னு போடணும். போட்டோம்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளோ ஷேர் வரும் அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 டிவைடட் பை 2 அப்படின்றத நம்ம 2/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட பேசிக்ஸ் நம்ம 1/2 போட்டுட்டு இங்கே டிவிஷன் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த ரெண்டாவது நம்பரை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். ஸோ 2/1 இருக்கு இல்லையா, அதை நம்ம 1/2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நியூமரேட்டரை 1 × 1 மல்டிப்ளை பண்ணால் 1, டினாமினேட்டரை 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளோ ஷேர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1/4 பீஸ் ஆஃப் எ கேக். எக்ஸாம்பிள் 20, டிவைட் 4 1/2 by 3 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 1/2வை நம்ம வந்து டிவிஷன் பண்ண போகிறோம் 3 1/2வால். ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி இம்ப்ராப்பராக மாற்றணும், ஹோல் நம்பர் இன்டூ டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஹோல் நம்பர் வந்து 4, டினாமினேட்டர் 2, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 நியூமரேட்டர் ஆட் பண்ணி டிவைட் பை டினாமினேட்டர் போடணும். இங்கே டிவிஷன் போட்டு மறுபடியும் அதே வந்து இங்கே பண்ணணும். ஸோ 3 ஹோல் நம்பர் 2 டினாமினேட்டர், ஸோ 3 × 2 பிளஸ் நியூமரேட்டர் 1 ஹோல் டிவைட் பை 2. இப்போ 4 2s are 8 பிளஸ் 1/2, இது டிவிஷன் 3 2s are 6 பிளஸ் 1/2. இப்போ இது வந்து 7 டிவைடட் பை 2 டிவிஷன் 9 டிவைடட் பை 2 டிவிஷன் 7 டிவைடட் பை 2. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிஷன் சிம்பிளுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த ரெண்டாவது இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 9/2 இன்டூ அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா 7/2, அதோட ரெசிப்ரோக்கல்
2/7 எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 9/7. எக்ஸாம்பிள் 21. இதில் வந்து an oil tin contains 7 1/2 liters of oil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டின் இருக்கு. ஸோ இந்த டின்ல வந்து இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம புரியறதுக்காக ஒரு சின்ன டயக்ராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து இப்படி இருக்கு. இதில் எவ்வளோ இருக்கு? இது வந்து 7 1/2 லிட்டர்ஸ். இப்போ இதை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் போர் பண்ண போகிறோம். ஸோ பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த பாட்டில் வந்து 2.5 லிட்டர்ஸ் பாட்டில். ஸோ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலை வந்து நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபில் பண்ணும்போது இதோட கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர்ஸ். அப்போ நம்ம இந்த மொத்த டின்ல இருக்கிறத எத்தனை பாட்டிலில் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மொத்த லிட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து டிவைடட் பை 2 1/2 அப்படின்னு போடணும். ஸோ இது நம்ம 7 1/2 மிக்சடு ஃப்ராக்ஷனா இருக்கிறத இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு வந்து ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு போடணும். இப்போ 7 வந்து ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் வந்து 2 பிளஸ் நியூமரேட்டர் வந்து 1 ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் 2. இது டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு அதே மாதிரி 2 வந்து ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் வந்து 2. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் 1 வந்து நியூமரேட்டர் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 2. இப்போ 7 2s are 14 plus 1/2. இங்க டிவிஷன் 2 2s are 4 plus 1/2. ஸோ இப்போ நம்ம வந்து இதை 15/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது டிவிஷன் 5/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனுக்கு பதில் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு டிவிஷன் வந்து இப்படி ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இது ரெசிப்ரோக்கலாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5/2 பதில் 2/5 போட்டுருவோம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை பாட்டில்ஸ் வேணும் அப்படின்னா 3 பாட்டில்ஸ். ஸோ 3 பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த டின்ல இருக்கிறத நம்ம 3 பாட்டில் ஃபில் பண்ண முடியும். ஸோ 3 பாட்டில்ஸ். எக்ஸாம்பிள் 22 பார்த்தீங்கன்னா a rod of length 6 meter is cut into small rods of length 1 1/2 meter each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 6 மீட்டர்ல இப்படி ஒரு ராட் இருக்கு. இதை வந்து நம்ம 1 1/2 மீட்டரா கட் பண்றோம். இப்படி கட் பண்ணிட்டே இருக்கோம். இப்படி கட் பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொரு பார்ட்டும் 1 1/2. இது மாதிரி எத்தனை ஸ்மால் ராட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் லென்த் இருக்கு இல்லையா 6, அதை வந்து டிவைடட் பை 1 1/2 அப்படின்னு போடணும். இந்த 1 1/2 நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர்னு போடுவோம். அப்போ என்ன ஆகும்? இது 6 அப்படியே தான் இருக்கும். டிவைடட் பை ஹோல் நம்பர் வந்து 1 டினாமினேட்டர் 2 பிளஸ் நியூமரேட்டர் வந்து 1 ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர் 2. ஸோ இது 6 டிவைடட் பை 2 into 1 வந்து 2 plus 1/2 அப்படின்னு வரும். அப்போ இது வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 டிவைடட் பை 3/2ன்னு வரும். ஸோ இதை நம்ம 6/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுட்டு டிவிஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு 3/2 இருக்கு இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் போடணும். 2/3ன்னு வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். ஸோ 2 into 2 4. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ் வந்து 4 வருது. அப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம 4 பார்ட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த லைனை வந்து இங்கே சின்னதாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ 4 பார்ட் அப்படின்னும் போது இங்கே 1 2 3 4 இது மாதிரி 4 பார்ட்டாக நம்ம கட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த டயக்ராம். நீங்கள் கால்குலேஷன் டைரெக்டாக போட்டு நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ் வந்து 4.